சமாதானத்தை இழப்பதற்கான காரணங்கள் என்ன? தேவப்பிள்ளைகளுக்குள் சமாதானம் ஏன் இல்லாமல் போகிறது? சமாதானத்தை இழப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றிய வேத வசனங்களை பார்க்கலாம். சமாதானம் இழப்பதற்கான காரணங்களில் ஒன்று கவலை. நாம் கவலைப்படும்போது நமக்குள் உள்ள சமாதானம் நம்மை விட்டு போகிறது. அதனால் தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று. நம் பாரங்களையும் கவலைகளையும் தேவன் மீது வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லும்போது சமாதானம் நமக்குள் பெருகுகிறது. சமாதானத்தை இழப்பதற்கான மற்றொரு காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம் நமக்குள் வரும்போது நமக்குள் உள்ள சமாதானம் போய்விடுகிறது. அதனால் தான் வேதம் சொல்கிறது, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று. எல்லாவற்றையும் தேவன் எனக்காக செய்வார், அவர் செய்ய வல்லமை உள்ளவர் என்று நாம் தேவனை விசுவாசிக்கும் போது நமக்குள் சமாதானம் பெருகுகிறது. சமாதானத்தை இழப்பதற்கான மூன்றாவது காரணம் தேவனை நாம் விட்டுவிடுவது. தேவனை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ளாமல் விட்டு விடும்போது சமாதானத்தை இழக்கிறோம். அதனால் தான் வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று. எந்த சூழ்நிலையும் தேவனை நாம் விடாமல் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். நமக்குள் சமாதானம் பெருகுகிறது. சமாதானத்தை இழப்பதற்கான நான்காவது காரணம் வேதத்தை வாசிக்காமல் நேசிக்காமல் இருப்பது. வேதத்தை வாசிக்காமல் நேசிக்காமல் இருக்கும்போது சமாதானத்தை நாம் இழக்கிறோம். அதனால் தான் வேதம் சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலில்லை என்று. எந்த நிலைமையிலும் நாம் வேதத்தை நேசித்து வாசிக்கும் போது தியானிக்கும் போது அதனால் உண்டாகிற ஆறுதலினால் நமக்குள் சமாதானம் பெருகுகிறது.